வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மெனோபாஸாக இருந்தாலும் பிபர்ட்டி பீரியட், தட் இஸ் இப்போதுதான் பூப்படைந்து இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் அந்த எமோஷ்னல் பேலன்ஸில் நிறைய அளவில் வித்தியாசங்கள் இருக்கும், வேறுபாடு காண முடியும். சில சின்ன பசங்களாக இருந்ததுன்னா ஒரு 12-13 இருக்கிற பசங்களாக இருந்தால் சம்டைம்ஸ் இட் இஸ் பிட்வீன் 10 and 12 அந்த பசங்க பூப்படையும் பொழுது அவங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். சிலப்போ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இட் இஸ் ஹைலி இன்கன்வீனியன்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இன்கன்வீனியன்ட் அன்றைக்கி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, படிக்க முடியாது. சில நேரத்தில் ரொம்ப போரிங்காக இருக்கும், அனேபிள் டு ஃபோக்கஸ் தேர் மைண்ட். ஏற்கனவே அந்த வயசில் என்ன பண்ண முடியாது, எதையும் ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்டிவாக இருக்க முடியாது. இதில் வேறு இது மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் கூட இருக்கும். ஆனால் இதெல்லாம் 12, 11, 13 அந்த ஏஜ் குரூப்பில் இட் இஸ் ஓகேவாக இருக்கும். அதை இந்த ஒரு பீரியடில் கொஞ்சம் பேலன்ஸ் ஆன உடனே எவ்ரி திங் வில் கம் டு நார்மல் ரொட்டீன். நல்லபடியாக படிக்க முடியும், ஃபோக்கஸிங் வில் கெட் என்ன டெவலப், எல்லாமே நடக்கும். ஆனால் இதுவே ஒரு மெனோபாஸில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப தே கெட் இரிட்டேட்டட், தே கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னது இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சில சமயம் ரொம்ப வல்கரான வார்த்தைகள், கோவப்படுவாங்க, காரணம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, பவுன்சிங் ஆஃப் எமோஷன்ஸ் வில் பி தேர். அது கூட நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் இருக்கும். பவுன்சிங் ஆஃப் எமோஷன்ஸ், பம்பார்டிங் வித் எமோஷன்ஸ்ன்றது அன்பா பரிவா அள்ளி வாரி கொட்டுவாங்க அப்படிலாம் இல்லை. அது வந்து என்ன பண்ணோம், தே வில் போர் ஹாட் இன் டு யூ பை வேர்ட்ஸ், அப்படி இருக்குமா இருக்கும். ஸோ அது ஏற்புடையதில்லை. திஸ் ஹாஸ் டு பி எஸ்கியூஸ்ட். இதிலேருந்து விட்டு வெளியில் வரத்துக்கு அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டால், எமோஷ்னல் இம்பேலன்ஸ் காட்டிக்கிறத காட்டிலும் ஹவு டு பி எ பேலன்ஸ்ட் உமன், ஹவு டு ஷோ அவர் பேலன்ஸ்ட் எமோஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தாலும், சாதாரணப்பட்டவங்களாக இருந்தாலும், இல்லை நெய்பராக இருந்தாலும், எல்லார்கிட்டையும் நம்மளோட இயலாமையை வெளியில் காட்டிக்கூடாது. முதல் விஷயம், கோவப்படுறாங்க ஒருத்தர் அப்படின்னு வைங்க, காரணம் இல்லாமல் கோவப்படுறாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ரீசன் இருக்கணும் கோவப்படுறதுக்கு. ஆனால் கோவப்படுறதுக்கு காரணமே இல்லாமல் கோவப்படுறாங்கன்னு சொன்னால் தேர் கிராஸ்பிங் லெவல், தே ஆர் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோயிங் ஆன் இன் டு தேர் இன்சைட் ஆர்கனில் என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கல. வெளியில் அந்த கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்க மனசில் வாங்கலை. இப்படியெல்லாம் சத்தம் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பேலன்ஸ்லாம் நார்மாலிட்டி வந்த பிறகு அவங்க ஹவு தே வில் இன்ட்ராக்ட் வித் பீப்புள். இப்போ நேற்று சத்தம் போட்டது ஸ்டில் இட் வில் பி விவித் இன் அவர் மைண்ட், அனேபிள் டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அதை எஸ்டூ பண்ணுறதோ, அதை ப்ரஷ் பண்ணுறதோ, இல்லை அதை இரேஸ் பண்ணுறதோ சாத்தியம் இல்லைல்ல. அது அவங்களுக்கு மனசில் வாங்கணும். இதில் 2 ப்ளஸ் பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா, இது போல் ஆங்கர் இருக்குது அப்படின்னா லைஃப் ஓர ஜர்னியில் அதில் வந்து போகிற அந்த ரோடு, அந்த ராஸ்தா இருக்கே, அந்த ரஸ்தாவில் சில சமயத்தில் ப்ளசண்டரிஸ் இருக்கும், சில சமயம் எமோஷ்னலி என்ன ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது இருக்கும், சிலப்போ எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருக்க வேண்டியதுக்கு ஃபியர், சாரோ அதெல்லாம் கூட கிடைக்குமா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். இல்லை சில சமயத்தில் ப்ளசண்டரிஸ் கூட எதானே இருக்குமா இருக்கும். என்ன இருந்தாலும் லைஃப்ன்ற ஜேர்னியில் நம்ம போகிற ரோடில் என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கணும். வாட் எவர் இட் இஸ் பீங் த்ரோன் இன் டு யுவர் வே ஆர் டு பி கிராப்டு ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முடிஞ்ச இப்போ கையில் பிடிச்சி பாருங்கள், நம்மளால் இது அனுசரிக்க முடியும், இதோட பழக முடியும்னா யூ கண்டினியூ டு ஹோல்ட் இட். அதர்வைஸ் இஃப் இட் நாட் பாசிபிள்னு உங்களுக்கு தோணித்துனா யூ லிவ் இட் இன் த சேம் பிளேஸ் அண்ட் மூவ் ஃபர்தர். அப்படி ஆகிய செலுத்திய மேலே உங்களோட பயணத்தை, வாழ்க்கைன்ற பயணத்தை தொடர்ந்து நடத்துங்க. அதில் சிலதெல்லாம் வரும், சிலதெல்லாம் வராது, சிலதை பாதியை விட்டுருணும், சிலதை என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டே போக முடியாது. வந்த இடத்த பார்த்து அங்கேயே விட்டுவிட்டு யூ கண்டினியூ டு என்ன டேக் யுவர் ஜர்னி, அப்படி தான் இருக்கும். ஸோ வாழ்க்கைன்ற பயணத்தில் இது எல்லாமே சாத்தியம்தான். நல்லது வரும், கெட்டது வரும். ஆனால் கெட்டது வந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கோங்க, நல்லது வந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்காக பெரிய ஜாய்ஃபுல்லாக என்ன பண்ணால் எகிரி குதிக்கிறதும் வேண்டாம், அப்படியே சாரோன்னு சொன்னால் அங்கேயே படுத்துக்கிறதும் வேண்டாம். இல்லை ஆஃப்டர் லர்ன் இட். ஏன்னா மெனோபாஸ்க்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெனோபாஸ்க்கு முன்னாடி சிலதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் தேர்பை என்ன பண்ணலாம், வி வாண்ட் டு கன்சிடர் அவர் செல்ஃப் மோர் ரிக்வயர்ட் அகாமடேட்டிவ் ஃபீலிங் நம்மளுக்கு வேணும்னு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அகாமடேட்டிவ் ஃபீலிங் வேண்டாம், வி ஷுட் அகாமடேட் அதர்ஸ் அப்படின்ற எண்ணம் வரணும். மோர் ஓவர் வி ஹவ் க்ரோன் அப்னு சொன்னால் வளர்ந்த பசங்க வளர்ந்த பிஹேவியர் அது மட்டும்தான் காட்டணும். இப்போ ஒரு 12 வயசில் இருக்கிற குழந்தை அப்போ தான் மாறால் இருக்கிறது, அப்போ தான் சின்ன சின்ன வேர்டெல்லாம் 2 லெட்டர் சிலபெல்லாம் அப்போ தான் சொல்கிறதுனா வாட் வி வில் டூ. அது மைல்ஸ்டோனே அச்சீவ் பண்ணலை, வெரி பிஹைண்டிங்னா மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வரவே இல்லை, பிஹைண்ட் த ஷெட்யூலில் இருக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு லாங் வே டு கோ அப்படின்னு சொல்லுமா மாட்டோமா.
இட் இஸ் வெரி மச் நார்மல். எவ்ரி சைக்காலஜிஸ்ட் வில் சே த சேம் வேர்ட்ஸ். அதே மாதிரி தான் மெனோபாஸ் வரும்பொழுதும் இந்த மாதிரி அந்த பம்பார்டிங் பிஹேவியர் எல்லாம் வெளியில் விட்டுட்டு சாதாரண மெச்சூர்டு லேடியாக நம்ம நடந்துக்கணும். ஏன்னு சொன்னால் ஹைலி இம்மெச்சூர்டு இன் எக்ஸ்பிரஸிங் த பிஹேவியர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டேக் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் அதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்படி நடந்துக்கிற மாதிரி இருந்தால் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் அதர்ஸ், இந்த மிட்ஸ்ட் ஆஃப் சோஷியல் கேதரிங், இல்லாட்டி போனால் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஹோம் ஃப்ரண்ட், வீட்டில் இருக்கிறவங்களோட என்ன ஹோம் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நினச்சிட்டா அவங்க முன்னாடியெல்லாம் நம்மளோட இமேஜ் கெட்டு போயிடும். வி வில் நாட் பி ஏபிள் டு என்ன அப்புறம் விட்டு போன அந்த பேப்பரை வி கேனாட் என்ன அரேஞ்ச் பண்ண முடியாது, மறுபடியும் ப்ராப்பராக அந்த பஸ்ஸில் ஒட்ட வைக்க முடியாதபடி சிரமப்படுவோம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இப்போ நம்மளுக்கு மெனோபாஸா இட் இஸ் ஓகே, வி ஆர் கெட்டிங் ஓல்டர், இட் இஸ் வெரி மச் நார்மல். அதனால் தொடர்ந்து இந்த ஜேர்னியை நடத்தி தான் ஆகணும்னா வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே அதெல்லாம் நீங்கள் என்ன எடுத்து பயன்படுத்திக்கணும். வண்ணம் என்ன சொன்னால் அங்கேயே விட்டுட்டு யூ கண்டினியூ ஒரு ஜேர்னி வித் லிமிட்டட் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு நம்ம மேலே போக முடியும். அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு வேணும். ஹவு டு கெயின் தி மெச்சூரிட்டி இன் திஸ் ஏஜ் அப்படின்றத அந்த தலைப்பில் வரப்போகிற பகுதிகளில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.